Hello leaders, welcome back to Village English Master. இங்கிலீஷில் அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் இதுதான், அதிகமாக மிஸ்டேக் பண்ணுற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் இதுதான். Do you want to know what's that? Let's get started. நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன். நான் எப்போதுமே மொபைல் யூஸ் பண்ணுறேன். நான் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுறேன். இப்படி நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்ணுறப்போ அது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? டெய்லி ரொட்டீன்ஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பண்ணுறப்போ, ரொட்டீனாக பண்ணுறப்போ, டெய்லி பண்ணுறப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அதுதான் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அடிக்கடி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற இடமும் இதுதான். இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ கோ டு சென்னை எவ்ரி வீக். பட் தமிழ் எப்படி சொல்லுவோம்? நான் ஒவ்வொரு வாரமும் சென்னைக்கு போவேன். ஆனால் அது தப்பு. நான் ஒவ்வொரு வாரமும் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நம்ம தமிழ்லேயே அதை மிஸ்டேக் பண்ணுறோம். தமிழ்லையும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது இனிமேட்டுக்கு, ரைட்? ஸோ டெய்லி ரொட்டீன்ஸ் இல்லை ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் இல்லை நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அதை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வாங்க போகலாம். Now let's list out the routine activities what we do it every day. Wake up, get up, brush teeth, have a shower, get dressed, have breakfast, go to school, go to college, go to office, check documents, have lunch, finish work, go home, play with friends, use mobile, watch TV, do homework, have dinner, go to bed, sleep. I hope you have understood what are the routine activities we do it every day. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதோட எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அங்கே அட் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே அரவுண்ட் யூஸ் பண்ணணும், ரைட்? எக்ஸாக்ட் டைம் தெரிஞ்சால் அட், எக்ஸாக்ட் டைம் தெரியல அப்படின்னா அரவுண்ட். என்னென்ன நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தோம். இப்போ நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை எப்படி சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸாக சொல்கிறது அப்படின்றது வாங்க பார்ப்போம். I wake up around 5 o'clock. I get up at 6. I brush my teeth. I have a shower and get dressed. I have my breakfast at 8. I go to office. I check documents. I have my lunch at 1 o'clock. I finish my work. I come back home. I use mobile and watch TV. I have my dinner at 8 o'clock. I read a book. I go to bed and sleep. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். எஸ், திஸ் இஸ் வெரி சிம்பிள் and this is very easy to frame too. Okay, fine. So sentence எப்படி frame பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. Let's see the meaning. Okay, I wake up around 5 o'clock. ஐன்றது நான் wake up எத்தனை மணிக்கு? 5 o'clock. I wake up around 5 o'clock. We all are good speakers, right? We speak English fluently. If you say I wake up around 6 o'clock, I get up at 5 o'clock, will it be good? That won't be good. Okay, fine. So how to say it fluently, right? அது எப்படி நம்ம ஒரு பேராவாக சொல்லலாம், எப்படி நம்ம ஒரு ஃப்ளூயண்ட்டாக கண்டினியூஸாக சொல்லலாம் அப்படின்றது வாங்க பார்ப்போம். I wake up around 5 o'clock and get up at 6 o'clock. After that, I brush my teeth, have shower and get dressed. Then I have my breakfast and go to office. There I check the documents and have my lunch at 1 o'clock. I finish my work and come back home around 7. After reaching home, I use mobile, watch TV and have my dinner. After having my dinner, I go to bed, read a book and sleep. நம்ம என்னென்ன டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதை எப்படி நம்ம சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி ஒரு பேராகிராஃபாக ஃப்ரேம் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு பேராகிராஃப் கொடுக்க போகிறேன். அந்த பேராகிராஃபில் ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகிருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிறீங்க.
எப்படி ஃபில்அப் பண்ண போகிறீங்க? தட்ஸ் வெரி சிம்பிள். அந்த பேராகிராஃபை வாய் விட்டு ஃபஸ்ட்டு படிங்க. ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையில் ஃபில்அப் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே நீங்கள் படிச்சுட்டே ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் ஈஸியாக பேச வரும். நீங்கள் வாய் விட்டு பேசினா மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். நான் வீடியோ பார்த்தேன், ஆனால் என்னால் இங்கிலீஷில் பேச முடியல அப்படின்னு சொன்னால் there is no use. You should talk. நீங்கள் வாய் விட்டு பேசினா மட்டும்தான் உங்களால் பேச முடியும். வீடியோ பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டா no use at all. Just speak and fill it up. You can learn it quickly. I hope you have learned how to talk about daily routines in English. டெய்லி ரொட்டீன்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. டெய்லி ப்ராக்டிஸ் இட். நீங்கள் என்னென்ன ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்களே சொல்லி பாருங்கள். ஐ கோ டு ஆஃபீஸ் டெய்லி. ஐ ட்ரிங்க் மில்க் எவ்ரி டே. அந்த மாதிரி நீங்கள் என்ன ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். என்ன ஐ, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஐ யூஸ் மொபைல். ஐ யூஸ் மொபைல் டெய்லி. அவ்வளோதான். யார் என்ன பண்ண போகிறாங்க, எப்போ, அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக சொல்ல ஆரம்பிங்க. இதுதான் டெய்லி ரொட்டீன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்படி தான் நம்ம பேசணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் யூஸிங் மொபைல் எவ்ரி டே. தட்ஸ் ராங். அப்படி சொல்லக்கூடாது. ஐ யூஸ் மொபைல் எவ்ரி டே அப்படி தான் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். அது எல்லாமே டெய்லி ரொட்டீன்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். லெட்ஸ் see how do you answer. When do you wake up daily? When do you wake up daily? How do you go to office? Or how do you go to college? Or how do you go to school? When do you reach school? Or when do you reach college? Or when do you reach office? When do you have your lunch? How many hours do you use mobile daily? How many hours do you use mobile daily? When do you sleep every day? When do you sleep every day? I hope you have answered for all these questions. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல. Just go back and watch the video once again and come back. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலுமே ஜஸ்ட் வீடியோ மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒருத்தர் உங்ககிட்ட இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு டெய்லி எழுந்திரிக்கிறீங்க, நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம எப்படி சிம்பிளாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், நான் பண்ணுற டெய்லி ரொட்டீன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சொல்ல முடியுமா அப்படின்றது இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, ஐக்கு பதிலாக அங்கே வி யூ தே இந்த வேர்ட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போடலாம். வி அப்படின்றது நாங்கள், யூ நீ நீங்கள், தே அவர்கள். ஓகே, அது எப்படின்றது பார்ப்போம். ஐ ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. நான் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன். வி ஈட் அன் ஆப்பிள் டெய்லி. நாங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம். யூ ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே. நீ ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்ற. தே ஈட் அன் ஆப்பிள் டெய்லி. அவங்க ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். அங்கே ஐக்கு பதிலாக நீங்கள் வி யூ தே ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டு தான். ஹே லீடர்ஸ், ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு டாக் அபவுட் டெய்லி ரொட்டீன்ஸ் இன் இங்கிலீஷ். டெய்லி ரொட்டீன்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் இட் எவ்ரி டே. ஸ்பீக் எவ்ரி டே. டெய்லி இங்கிலீஷில் பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச பயமாக இருக்கா? மிரர் முன்னாடி நின்று நீங்கள் பேசுங்க.
உங்களை பற்றி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவீங்க அப்படின்றத ஜஸ்ட் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அதுக்கப்புறமேல நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அண்ட் யூ கேன் டாக் வெரி வெல். நோ ப்ராப்ளம் அட் ஆல். If you found this video helpful, share it to everyone and help them to learn English. Speak English, be happy, learn every day.